இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்மாஷ் பர்கர் தான் பண்ண போகிறோம். ஒரு 1/2 kg பீஃபை வந்து நான் கைமாவாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பெப்பரு, சால்ட்டு, கரம் மசாலா இவ்வளோ சேர்த்துருக்கேன். அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதை ஒரு பட்டர் பேப்பரில் ஃபோல்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மயோனஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் சில்லி சாஸ், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப மஸ்டர்ட் சாஸ் சேர்த்துக்கோங்க. இது க்ரீனோ கிட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ கடாயில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு அதில் இந்த கைமாவை ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்னா அதை எடுத்து அது மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டுட்டு அதை ஏதாச்சும் ஒரு வெயிட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அது ஹீட்டோடே மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் எடுத்து பர்கர் பண்ணை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாஸையும் போட்டு லெட்யூஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இந்த பர்கர் நான் எக்மோரில் சோலில் சாப்பிட்ருக்கேன். செமையாக இருந்துச்சு.